பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம். தந்தை பெரியார் அவர்களால் பிராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு சுயமரியாதை திருமணம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி செலவின்றி நடக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் வகையில் ஒரு அருமையான திட்டத்தை எடுத்துக்கொண்டார். அதற்கு சட்ட வடிவம் கொடுத்தார் அறிஞர் அண்ணா அவர்கள். இதை நாங்கள் சிறப்பாக பெரியார் திடலில் தொடர்ந்து செய்து வருகிறோம். ஏற்கனவே அவர்கள் கூறியது போல நான் இந்த ஜனவரி 1 முதல் செப்டம்பர் 17 வரை இதுவரை நடந்த அந்த நிகழ்வுகள், இணையேற்பு நிகழ்வுகள் 490. அந்த 490ல் ஜாதி மறுப்பு இணையேற்பு 464. வேறு மாநிலத்திலிருந்து வந்து இங்கே அந்த இணையேற்பு நிகழ்வுகள் நடந்தது 18. அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் மற்ற மாநிலத்திற்கும் சென்றிருக்கிறார் என்பதை ரொம்ப அருமையாக புரியக்கூடிய ஒரு சின்ன புள்ளி விவரம். பார்ப்பனர்கள் இணையேற்பு நிகழ்வுகள் 26, மனமுறிவு பெற்றோர் மறுமணம் 9, துணை இழந்தோர் இணையேற்பு 6. ஆக மொத்தம் 490. இந்த 260 நாளில் 490 இணையேற்பு விழா. இதுதான் தந்தை பெரியாருடைய பெரும் சாதனை. ஒரு சான்று, ஒரு சின்ன சான்று. இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். அவரை நாம் எல்லாரும் சொல்லும் போது பல்வேறு வகையாக சொல்லுவாங்க. அதை நாங்கள் நண்பர்கள் பேசி கொண்டிருக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, அவரை ஆங்கிலத்தில் ஹியூமனிஸ்ட், ரிஃபார்மிஸ்ட், ரெவல்யூஷனிஸ்ட்ன்னுவாங்க. அதாவது மனிதநேயர், சீர்திருத்தவாதி, புரட்சியாளர்னு சொல்லுவோம். அதையும் தாண்டும் வகையில் நாங்கள் எல்லாம் அவரை டிஸ்ட்ரப்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் பார்ப்போம். டிஸ்ட்ரப்டர் அப்படின்னு பொருள் என்னென்னா, தன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கு மாறுபட்டோ இல்லை எதிர்த்தோ இல்லை ஒரு புதிய பாதையை அமைப்பவர். அந்த மாதிரி செயலில் தான் தந்தை பெரியார் அவர்கள் அமைத்து வைத்தார். அந்த வழியில் தான் நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம். கேன்சருக்கே பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏவில் அவங்க மருந்து செலுத்துவாங்க, அந்த கேன்சர் செல்லை அழிப்பது. அதே போல் தான் தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்கள் பெண் அடிமைத்தனம், மூட நம்பிக்கை போன்றவற்றை மட்டுமல்லாமல் நம்மை போராட தூண்டியவர். நாம் இன்றைக்கி இவ்வளோ இந்த நிலைமையில் இருக்கிறோம். இங்கே பார்க்கும்போது அதிக அளவில் பெண்கள் இங்கே இருக்கிறார்கள்ன்றதே சிறப்பு. அதில் குறிப்பாக நான் இங்கே ஆண் நண்பர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பெண்களுக்கு முன்னாடி இடம் கொடுத்து அவங்க பின்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. நான் தோழருங்கிட்டோடும் பேசிட்டு வந்தேன். ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். நான் அண்மையில் பயணம் போயிருக்கும்போது சேலம் அருகில் ஒரு நண்பர் ஒருவரை சந்தித்தோம். கழக தோழர்களை சந்தித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் வீட்டுக்கு அவர்களுடைய நண்பர் வந்திருந்தார். அவர் பார்க்கும்போது நல்ல வரவேற்று, அவங்க நம்ம இயக்கத்து தோழர்களுடைய நண்பர், அவர் நல்ல வரவேற்று நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அவருடைய நெற்றியில் என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இதை போட்டு தந்தை பெரியாரை பற்றி சொன்னார். அவர் கூறுகையில் அதெல்லாம் போட்டு கையில் என்ன பச்சை கொத்தி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு, தந்தை பெரியாருடைய அவர் நெற்றியில் குங்குமம் அதெல்லாம் இருந்தால் கூட இங்கே கையில் அவர் தந்தை பெரியார் அவர்களை தான் பச்சை குத்தி இருக்கிறார். இதுதான் தமிழ்நாடு, இதுதான் அவர் பதப்படுத்திய இந்த மக்கள். அவங்க ஏற்றுக்கொள்கிறவங்க தந்தை பெரியாரை அவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, தந்தை பெரியார் என்பதை அவங்க பார்க்கறது ஒரு சாதனை ஃபிகராக அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால்தான் இது இந்த சுயமரியாதை நூற்றாண்டுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஏற்கனவே சகோதரர் அண்ணா மகிழன் அவர்கள் கோரினார்கள், அண்ணன் குமரேசன் அவர்களும் சொன்னாங்க, அடுத்த நவம்பர் 1, 2 தேதிகளில் ஆஸ்திரேலியா நாட்டில் மெல்பர்ன் நகரத்தில் சிறப்பாக அந்த மனிதநேய ஒரு மாநாடு, சிறப்பான மாநாடு, சுயமரியாதை மாநாடு அங்கே நடைபெற இருக்கிறது. அதற்கு நம் தோழர்கள் செல்கிறார்கள். அங்கே இருக்கிறவர்களும் பகிர்ந்து கொள்கிறார்கள். பல்வேறு நாட்டிலிருந்து வருகிறார்கள். இன்றும் இந்த நேரத்தில் நாம் எம்ஜிஆர் நகரில் இங்கே மார்க்கெட்டில் ரொம்ப இங்கே நாம்
இந்த சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் 147ஆம் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் இருந்தாலும் தமிழகம் எங்கும் எல்லா இடத்துலையும் நடக்குது. அதை தவிர பெங்களூர்லேயும் கேட்குறேன், ஆந்திராவிலையும், விஜயவாடாலையும் சரி, டெல்லியிலையும் சரி, கேரளாவிலையும், இங்கே மும்பையிலையும், வடநாட்டில் மற்ற பகுதியிலையும் நடைபெற்றிருக்கல. அது மட்டுமல்லாமல் ஜப்பான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் ஆகிய நகரங்களிலும் ஐயாவுடைய பிறந்தநாள் இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்படின்னா உலகம் எல்லாரும் இருக்கிற மக்கள், தமிழ் மக்கள் ஐயாவுக்கு நன்றி கடனாக இதை செய்து வருகிறார்கள் என்பதாகவே நான் கருதுகிறேன். ஐயா எந்த அளவுக்கு சென்றிருக்கிறார். ஆசிரியர் அவர்கள் எப்பொழுதும் சொல்லுவார், பெரியாரை உலகமயமாக்குவோம், உலகத்தை பெரியார் மயமாக்குவோம். அதன் அடிப்படையில் தான் நமது முதலமைச்சர் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் கூட அந்த சொற்பொழிவை அதே வரிகளில் அவர் பேசினார் என்பதற்கு அவருக்கு நாங்கள் திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறோம். சமூக நீதி நாள் என்று 6/9/2021 அன்றைய சட்டமன்றத்தில் அவர் அறிவித்தார் பண்ணுறோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு மட்டும் எல்லாரும் நான் வருடம் உறுதிமொழி எடுத்து அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சிறப்பாக இந்த அரசும் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்தோடைய வழியிலேயே வந்து கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி சனிக்கிழமை மாலை மறைமலை நகரில் எழுச்சியுடன் நடைபெற இருக்கிறது நமது சுயமரியாதை 100ஆண்டு நிறைவு மாநாடு. இங்கே வந்திருக்கிற தோழர்கள் எல்லாரும் அங்கே வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வளர்க.